ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ன்ற நிறுவனம் வந்து ஐபிஓ வந்திருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஐபிஓல அப்ளை பண்ணலாமா? வேணாவா? அப்ளை பண்ணா எவ்வளோ வரையும் வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத முழு விவரங்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரையும் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிஓ டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தோட விவரங்கள பார்த்துடலாம். ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ன்ற நிறுவனம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சென்டர்ஸ், மேனேஜ்டு சர்வீஸ் அண்ட் SaaS சொல்யூஷன்ஸ்ல வழங்குற இந்தியாவோட டெக்னாலஜி கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்க வந்து தலைமையிடமாக கொண்ட 2025ல வந்து தொடங்கப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனம் என்னென்னலாம் செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டேட்டா சென்டர் சர்வீசஸ், சைபர் செக்யூரிட்டிஸ், மேனேஜ்டு ஐடி சர்வீசஸ், SaaS சொல்யூஷன்ஸ், பேக்கப், டிசாஸ்டர் ரெக்கவரி, AI எனேபிள்டு கிளவுட் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் அண்ட் டேட்டா சென்டர் செக்டர் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அதனால வந்து நீண்ட கால குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா பார்க்கப்படுது. ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் குரோத் வந்து காட்டியிருக்காங்க. போன வருஷம் 55 கோடியா இருந்த ப்ராஃபிட் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 120 கோடியா வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. மல்டிபிள் ரெவென்யூ ஸ்ட்ரீம் இருக்கு. அதாவது கிளவுட மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாம பல சர்வீசஸ் வந்து குடுத்துட்டு இருக்கிறது ரெவென்யூ வந்து பெற்றுட்டு வருது. ப்ரோப்ரியாட்டரி டெக்னாலஜிஸ் வந்து முக்கியமான அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அதாவது ஸ்வராஜ் கிளவுட் போன்ற சொந்தமான டெக்னாலஜி சொல்யூஷன் இருக்கிறது போட்டியில வந்து ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஐபிஓ மூலம் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வர இந்த ஐபிஓ மூலமா திரட்டுற நிறைய வந்து கம்பெனியோட எக்ஸ்பான்ஷனுக்காக யூஸ் பண்ண போறதா சொல்றது ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. இந்த நிறுவனத்தோட ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான போட்டி வந்து இருக்கு. எல்லாமே தெரியும். ஏஐ டெக்னாலஜி நல்லா வளர்ந்து வரனால இந்த கிளவுட் அண்ட் டேட்டா சென்டர்ஸோட மார்க்கெட் வந்து பெருசா இருக்கு. இதனால வந்து போட்டியாளர்களும் வந்து பெருசா உருவாகிட்டு இருக்கிறது ஒரு ரிஸ்கா பார்க்கப்படுது. ஹை கேபிட்டல் ரெக்யர்மென்ட் தேவைப்படுற நிறுவனமா இருக்கு. அதாவது டேட்டா சென்டர்ஸ் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்காகவும், இல்ல சர்வர்ஸ், பவர் சப்ளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு வந்து பெரிய அளவு வந்து கேபிட்டல் வந்து தேவைப்படும். டெக்னாலஜி ரிஸ்க் வந்து இருக்கு. இப்போ வந்து ஏஐ வந்து நல்லா பூம் ஆயிட்டு இருக்கனால இருக்கு. டெக்னாலஜி ஒருவேளை மாறும்போது இந்த நிறுவனத்துக்கு வந்து பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இருக்கு. கிளவுட் டேட்டா சென்டர்ஸ் பிசினஸ்ங்கிறனால ஏதாவது சைபர் அட்டாக் வரும்போது இந்த நிறுவனத்துக்கு வந்து பாதிப்பு வரலாம். ஐபிஓ வேல்யூவேஷனை பொறுத்தவரையும் 36 வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ வாங்க நம்ம ஐபிஓ டீட்டெயில பார்த்தலாம். ஐபிஓ டேபிள பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஓப்பன் ஆகி செப்டம்பர் 1ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி அலாட் ஆகுது. அலாட் ஆகாதவங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி கேஷ் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். அலாட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி ஷேர் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டீட்டெயில பொறுத்தவரை ஃபேஸ் வேல்யூ ரூ. 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் ரூ. 408 இருந்து ரூ. 429 இருக்கு. ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க 34 ஷேர வாங்குற மாரி இருக்கும். இது என்ஐசி, பிஎஸ்சி 2 மார்க்கெட்லயுமே லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா 720 கோடி, அதாவது 1,62,00,000 ஷேர் வந்து லிஸ்ட் ஆகுது. இதுல மொத்தமே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவா தான் வருது. இதுல ஆஃபர் ஃபார் சேல் இல்ல அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜாவும் பார்க்கலாம். லாட் சைஸ பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் 34 ஷேர் வாங்குற மாரி இருக்கும். அப்ப குறைஞ்சபட்சமா நீங்க ரூ. 14,586 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வாங்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 442 ஷேருக்கு ரூ. 1,89,619 நீங்க வந்து முதலீடு பண்ற மாரி இருக்கும். HNE பொறுத்தவரையும் 14 லாட் குறைஞ்சபட்சமும், அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 68 லாட்டும் வாங்க முடியும். இதுல ரீட்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35% ஷேர வந்து ரிசர்வேஷன் வந்து குடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் எடுத்துட்டீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா 2024ல வந்து அசெட் வந்து 547 கோடியா இருந்தது வந்து இப்ப 1937 கோடியா கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 292 கோடியில இருந்து 480 கோடியா வந்து டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா வெறும் 13 கோடியா இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 120 கோடி ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. EBITDA 101 கோடியில இருந்து 231 கோடியாவும் வந்து அதிகரிச்சிருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் நல்லாவே வந்து வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். டோட்டல் பாரோவிங் பொறுத்தவரையும் 149 கோடியா இருந்தது. இப்ப 42 கோடியா வந்து குறைச்சிருக்காங்க. கடனை வந்து வருஷம் குறைச்சிட்டே வர்றது இன்னொரு பாசிட்டிவான சைனா பார்க்கப்படுது. கீ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ROE, ROC ரெண்டுமே வந்து அதிகரிச்சுக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படலாம். ROE வந்து 17ல இருந்து 25 ஆகும். ROC வந்து 24ல இருந்து 32 அதிகரிச்சிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கடனை குறைச்சிருக்கனால டெப்ட் டு ஈக்விட்டி 0.08 தான் இருக்கு. இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். EPS பொறுத்தவரையும் இப்ப வந்து 12 இருக்கிறது. IPO வெளியான பிறகு வந்து 10 குறைஞ்சிரும். அதே போல PEங்கிறது 35 இருக்கிறது. IPO வெளியான பிறகு 41 அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப இந்த நிறுவனத்தோட போட்டியாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டா இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஒரு நிறுவனம் தான் போட்டியாளரா இருக்கு.
E2E நெட்வொர்க்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் இருக்கு. இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13,000 கோடியா இருக்கு. ESDS சொல்யூஷனோட மார்க்கெட் கேப்ங்கிறது 5,028 கோடி. சென்டிமெண்ட்ட பொறுத்தவரை நல்லாவே புல்லிஷ்ஷா இருக்கு. இப்போ வர எல்லா ஐபிஓவுமே குறைஞ்சபட்ச லிஸ்டிங் கெயினோட தான் வந்து வருது. அதனால வந்து ஐபிஓல முதலீடு பண்ண எல்லாருமே வந்து ஆவலா இருக்காங்க. அதனால சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறத இந்த சென்டிமெண்ட் ஸ்கோர் வந்து காட்டுது. கிரே மார்க்கெட் பிரீமியம் வரையும் பொறுத்தவரை இப்போதைக்கு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 65% வந்து ப்ராஃபிட்டா மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ரூ. 9,500 வரை ப்ராஃபிட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே நீங்க ஏஐ பிரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஷேர் ரூ. 689 வரையும் லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கட் ஆஃப் பிரைஸ் வந்து ரூ. 429 இருக்கிறனால அதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ரூ. 9,000 உங்களுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறது ஏஐ பிரெடிக்ட் பண்ணிருக்கு. இது தற்போதைய நிலைமை தான். இது வரும் நாட்கள்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இதே போல ஐபிஓ தொடர்பான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி வைக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.